வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடமும் மகாபாரதமும் பார்த்துட்டு வரோம். அதில் நட்சத்திர பகுதி பார்க்குறோம். ஏற்கனவே லக்கணத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். அதில் இந்த லக்கண பகுதியிலேயே நட்சத்திர பகுதியை பார்த்துட்டு வரோம். அதில் மேசத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஒரு 7 நட்சத்திரங்களை பற்றி பேசியிருக்கோம். இது அடுத்து வரக்கூடிய இந்த புனர்பூசத்துக்கு அடுத்து வரக்கூடிய பூச நட்சத்திரம். இதுவும் கடக லக்கணத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு நட்சத்திரம். இன்னொன்று ஆயுள் நட்சத்திரம் இன்னொன்று இருக்குது. 3 பார்ட் ஆகும். அதில் இந்த பூச நட்சத்திரங்கிறது சனியினுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதின்னு 3 நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமாக பாதிக்கப்படுது. சனிங்கிறது பொதுவாக உங்களுக்கு பொதுமக்களை குறிக்கக்கூடியதாக, நரம்பு மண்டலங்களை குறிக்கக்கூடியதாக அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு ராஜ லக்னம்னு சொல்லக்கூடிய இந்த கடகத்தில் இந்த பூச நட்சத்திரம் எப்படி அமையுதுன்னு கேட்டிங்கன்னா, இது மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் ராஜாவானா அப்படி ஆகிடுவோம். இப்போ ராஜாங்கிற ராஜாவை வந்தால் அது வேறு விதம். ராஜாவுக்குரிய தகுதி இல்லாமல் ஒருத்தன் ராஜாவாயிட்டான்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல மாடி கூட. இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துக்கலாம். ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களையோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கவங்களே பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனத்துக்குரிய தலைவர் மாதிரி இருக்க மாட்டாங்க. கடைசி வேலைக்காரனோடு சேர்ந்து அவங்களும் வேலைக்காரன் மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பார்த்துருக்காங்க, பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த தகுதிக்குரிய நபராக பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. கடைநிலை ஊழியர் மாதிரி அவங்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது அந்த பதவிக்கான பொறுப்புகளுடன் இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை அப்படி. அதனால் அவங்க எந்த உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் கூட அவங்க எளியவங்களாகவோ இல்லை சாதாரண மனிதராகவோ ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவங்களாகவோ இதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ பதவிக்குரிய செயல்பாடு இல்லை. ஆனால் அந்த பதவியை யாருக்காக கொடுத்துட்டு இவங்க விலக மாட்டாங்க. அந்த பதவியை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடியது. ஜோதிடத்தில் நம்ம சொன்னோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடக லக்கணத்தில் இந்த பூச நட்சத்திரத்துக்கு உரியது கடினமான உழைத்து கடினமாக கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் திடீர்னு தலைவர் இல்லாமல் போனால் திடீர்னு அந்த பதவிக்கு இவங்க வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் சொல்கிறதுனாக்க, ஒரு ராஜா திடீர்னு ஒரு நாட்டில் இல்லைன்னா யானை கையில் பூமாலை கொடுத்து போய் போட சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது யார் காலத்தில் போடுதோ அதுதான் ராஜா. அந்த மாதிரி குறிப்பிடக்கூடியவர்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். சந்தர்ப்ப வசத்தால், சூழ்நிலைகளால் இவங்க ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஜோதிடத்தில் இது மிக மிக முக்கியமான ஒரு லக்கணம். ஏன்னா கடகங்கிறது உங்களுக்கு ஒரு ராஜ லக்கணம் அப்படின்னா, அதில் இந்த லக்கண புள்ளி இந்த பூச நட்சத்திரத்தில் அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த மாதிரியாக விஷயங்களெல்லாம் கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடல் கடந்து செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடல் கடந்து சென்று சம்பாரத்தனை செஞ்சுட்டு அதை கொண்டு சொந்த ஊரில் முதலீடு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ உயர்ந்து போனாலும் கூட அந்த பழசை மறக்காமல் அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கவங்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய மனிதர்களை கையாள முடியாமல் சிரமப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும். அப்போ மகாபாரதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆள் தான், திருதராஷ்டிரன். ஆமாம். ஏன்னா திருதராஷ்டிரன் பிறவிலேயே கண்ணு தெரியாதவர். கண்ணு தெரியாதனால எல்லாத்துக்கும் மூத்தவர் அவர் தான். ஏன்னா அம்பிகை, அம்பாலிகை அப்படின்னு வராங்க இல்லைங்களா? இந்த அம்பிகையினுடைய புதல்வனாக தான் அவர் திருதராஷ்டிரன் வர்றார். வியாசர் மூலமாக பிறந்தவர். வியாசனுடைய தவத்தின் மூலமாக பிறந்தனால அம்பிகை பயந்ததுனால கண்ணை மூடிக்கிட்டாங்க. அவரை பார்த்தோன்னே கோரமுகமாக முனிவராக இருக்கார், கோரமுகமாக தவநிலையில் இருக்கார். அதனால் பயந்துட்டு கண்ணை மூடினோடனே இவர் குருடனாக பிறந்துடுவார். இவருக்கு அடுத்ததாக பாண்டு, அவருக்கு அடுத்ததாக இந்த பனிப்பெண்ணுக்கு பிறந்தவர் தான் விதுரன். இந்த 3 நபர்களும் ஒரு வித்தியாசமான சூழலில் இருக்கிறாங்க. அது வரைக்கும் காபந்து அமைச்சராக இருக்கிறவர், ராஜாவாக இருக்கிறது நம்ம பீஷ்மர். இப்போது யாருக்காவது ஒருத்தருக்கு பட்டம் சூட்டியாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப காலம் அவர் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. இதில் வியாசர் ஒரு பெரிய பவரை திருதராஷ்டிரனுக்கு கொடுத்துருப்பார்.
என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு தெரியாதனால 100 யானை பலத்தை அவருக்கு வியாசர் வந்து ஏற்படுத்தி தருவார். அது ஏற்படுத்திக்கணும்னா ஒரு இரும்பை பிடிச்சானா கூட கையில் அவனால் நசிக்கிற முடியும். அந்த அளவுக்கு உடல் பலத்தை அவருக்கு கொடுத்துருக்காரு, வியாசரனுடைய இதில் வந்தது. அதனால் இப்போ வந்து யாருக்கு பதவி சூட்டுறது, திருராசனுக்கு தான் சூட்டணும்னு சொன்ன உடனே விதுரர் சொல்லுவார். ஏன்னா விதுரர் வந்து இந்த அரச நீதிகள் எல்லாம் அறிஞ்சவர். அப்போது கண்ணு தெரியாமல் இருக்கிறவர் வந்து அரசாளருக்கு தகுதி உடையவர் அல்ல. மக்கள் பிரச்சனையை அவர் பார்வையின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர் அரசாள முடியாது அப்படின்னோடனே செகண்டு பாண்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு வேண்டாங்கிறாரு. அண்ணன் இருக்கும்போது நான் எப்படி பதவி ஏற்றுன்னு அவர் கேட்குறாரு. அப்போ விதுரரை ஏற்றுக்க சொல்கிறாங்க. பீஷ்மர் வந்து அப்போ அவங்க 2 பேரும் வேணாங்கிறேன், நீ ஏற்றுக்கப்பா. அவங்க 2 பேரும் வேணாங்கும் போது எனக்கு எதுக்கு, பாண்டுக்கே நீங்கள் பட்டம் சூட்டுங்க, நீ என்ன பண்ண போகிற, நான் உங்களுக்கு அமைச்சராக இருக்கிறேன், முதலமைச்சராக இருக்கிறேன், எனக்கு அது போதும், எனக்கு அந்த ராஜா பதவி வேண்டாம் அப்படின்னா இப்போ பாண்டுக்கு முடி சூட்டுறாங்க. பாண்டு முடி சூட்டினோடனே இப்போது பாண்டு வந்து இந்த நாட்டினுடைய ஹஸ்தினாபுரங்கிறது பெரிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை சரி பண்ணணுன்னா எல்லா இடத்துக்கும் போய் முதல்ல பார்க்கணும். பார்த்து எகென்ஸ்டாக இருக்கிறவங்களெல்லாம், எதிரிகளாக இருக்கிறவங்களெல்லாம் வென்று இந்த ராஜ்யத்தை பலப்படுத்துகிற வேலையை அவர் பாண்டு பண்ணுறாரு. பலப்படுத்திட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு இந்த ஓய்வு தேவைப்படுது. கொஞ்ச நாள் போய் நம்ம இந்த போர்லேயே இருந்துட்டோம், கொஞ்ச நாள் போய் வனத்தில் வந்து நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு வரலான்னும் போது அவருக்கு பதிலாக திருராசன் வந்து அரசனாகிட்டு போகிறார். அரசனாகிட்டு காபந்து அரசர் தானே. அப்போது இது இயல்பாக வந்து இவருக்கு பிடிக்குது. அது திருராசனு பிடிச்சி என்ன பண்ணுவார், அந்த அரசவையில் போய் உட்காந்துருவார். உட்காந்து மன்னனாக உட்காந்துன்னா அவருக்கு ஒரு அதாவது என்னென்னா தனக்கு உரிய பதவி கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் கையாள முடியல. அப்போ கையாளுறதுக்கான விதுரர் தான் அதுக்கு என்ன நடக்குது, எது நடக்குது, என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கார். பீஷ்மர் இருக்கார். அப்போ இந்த இப்படி போகுது. இப்படி போனோடனே இப்போ காட்டுக்கு போன பாண்டு திரும்பி வர்றார். முடிச்சு வந்தால் அவர் ஒரு பிரச்சனையில் வர்றார். பிரச்சனையில் வரும்போது இப்போ இந்த கிரீடத்தை அவர்கிட்டேருந்து வாங்கணும், பாண்டு வாங்கணும். அப்போ போய் சந்திக்கிறார், அண்ணனை போய் சந்திக்கிறார். சந்திக்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏன் இந்த பதவியை கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. ஏன் என்னென்னா அப்படிங்கிற, எனக்கு பதிலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த ராஜ்ய பதவியை வந்து நான் வந்து விரும்பினது தான், அன்றைக்கு எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆனால் நீ எனக்கு அதை சூட்டிகிட்டு போயிட்ட, இப்போ எனக்கு அதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் கொடுத்து தான் ஆக வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன், அதனால் தயவுசெய்து என் தலையில் நீ எடுத்துக்கங்கிறாரு. சொன்ன ஒன்று பாண்டுவுக்கு ரொம்ப சங்கடப்படும். என்னென்னா அவர் தலையிலேருந்து கிரீடத்தை நீயே எடுத்துக்க அப்படின்னா அப்போ கொடுக்குறதுக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். எப்படி எடுக்கிறது அது? அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் வந்திருக்காரு. நான் அது நம்ம பாண்டனுடைய கதையில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகி தான் வந்திருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் நான் வனத்துக்கு போகிறேன், நீங்களே ராஜா வருங்கன்ட்டு அவர் கிளம்புறார். இப்போது அவருக்கு பதவிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தர்ப்பவசத்தினால், விருப்பத்தினால் மறுபடியும் அது என்ன இருந்துட்டார் ஏற்கனவே, சரி மறுபடியும் வந்துட்டு போட்டோம். இன்றைக்கி நடக்கிற சூழல் அப்படி தானே இருக்குது, நடந்து முடிஞ்ச சூழல் அப்படி தானே. அந்த மாதிரியாக ஒரு கேரக்டர் வந்து இந்த திருராஷ்டிரம். அப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக இந்த பூச நட்சத்திரத்தை கடக லக்னத்தில் 93.20 பிறகு இந்த பூச நட்சத்திரம் 106 டிகிரி 40 கலை வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த 106 டிகிரி 40 கலை வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்குன்னா இதற்குள்ளே அவங்களுடைய லக்ன புள்ளி தொடங்கி இருந்துச்சுன்னா அவங்க அந்த கடக லக்னம் பூச நட்சத்திர பகுதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எந்த மாதம்? தமிழ் மாதம். தமிழ் மாதம் இது தான், தை தான். தையில் வந்து உங்களுக்கு
4ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3.20 டிகிரி தானே, ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகர்றது. 3.20 டிகிரினா அப்போ 3ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதி காலையிலேருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து எது வரைக்கும் சார்? 4ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். 13 நாள் பிறக்கக்கூடியவங்க. தை மாதத்தினுடைய 17 தேதி வரைக்கும் சொல்லலாம். அதுக்குள்ளே பிறந்தவங்க எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான், ராசி ரீதியாக. பொங்கல் அப்போ பிறகுறவங்களாம் அவங்க தானே? பொங்கல் தை மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லாமே கடகம்தான். அதில் இந்த லக்ன புள்ளி அமைகிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி தேதிகள் 3லேருந்து உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே பொங்கலுக்கு நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. போய் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு பிறகுனா இவங்க தான் இவங்கெல்லாம் இந்த கடகத்தில் ராசியாக வருவாங்க. இந்த கடக லக்னம் பூச நட்சத்திரம் கேட்டிங்கன்னா, இந்த பூச நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. கடக லக்னம் ராஜ லக்னம். இந்த லக்னத்துக்கு இந்த சனி திசை அப்படிங்கிறது தொடக்கத்திலே உங்களுக்கு வருதுங்கிறது, இது பலவிதமான சிரமங்களை கொடுக்குறது, அனுபவத்தை நிறையா கொடுக்கும். படிப்புங்கிறது மைண்டில் ஏறுறதே சிரமமாக இருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இந்த ஒரு சின்ன வயசுலேயே பெரிய பெரிய அனுபவங்களை பெறக்கூடிய விதமாக வாழ்வியல் இருக்கும். இதற்கு பிறகு வர்றது இந்த புதன் திசை 17 வருஷம் வரும். இந்த புதன் திசைங்கிறது விரையாதிபதி திசை, மறைமுகமான எதிரியுடைய திசை. அப்போ இவங்க படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது பெரிய விஷயம். இந்த லக்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா தான் ராஜ லக்னங்கிறனால ஏதோ ஒரு விதமாக படிப்பு தடை இல்லாமல் இவங்களுக்கு போயிடும். பெரிய ஒரு மார்க் எடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு கேது திசை, அது ஒரு 7 வருஷம். கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவங்க லைஃபே ஸ்டார்ட்னு சொல்லலாம். 40 வயசுக்கு பிறகு. ஏன்னா சுக்கிர திசை வரும்போது தான் அவங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியாக வராது. அப்போ அந்த 40 வயசுக்கு பிறகு தான் இவங்களுக்கு வீடு நில வாகன யோகத்தையே கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியவே உங்களுக்கு கொடுக்கும். பெரும்பாலும் லேட் மேரேஜ் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. 30 வயதை கடந்து 35 வயதை கடந்து அந்த மாதிரியாக தாமதமான திருமணம் பெரும்பாலும் அவங்களுக்கு இது நடக்கும். காரணம் என்ன, ஒரு ஸ்டடி பொசிஷன் இல்லாமலே வாழ்க்கையை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது. இப்போ இண்டிவிஜுவல் பவர் கிடையாது உங்களுக்கு. இப்போ இந்த பூச நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு கிடையாது. ஆனால் சப்போர்ட்டு கேரக்டர்ஸ், தந்தை வலிமையாக இருக்கார் அப்படின்னா, இப்போ குரு உங்களுக்கு லக்னத்தில் உச்சமாக இருந்தால் இப்போ தந்தை பார்த்துக்குவார், எல்லா விஷயத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க பெருசாக பிரபலிக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி சகோதர சாண வலிமையாக இருந்தால், புதன் இளைய சகோதரன் புதன் வலிமையாக இருந்தாலும் தம்பியின் மூலமாகவோ இல்லை சகோதர சகோதரியின் மூலமாகவோ இவங்களுக்கு எளிதாக வாழ்க்கை நகர்ந்துடும். இதெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. ஏன்னா இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக பவர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம திருராசனை பார்த்தோம் இல்லைங்களா, சகோதர சாணம்லாம் அவருக்கு வலிமையாக இருக்குது. அவருக்கு பதவி தானாக கொடுக்கப்படுது. இருந்தாலும் அவரால் ராஜான்னு பேருக்கு தான் ராஜாவை தவிர ராஜாவுக்குரிய செயலாம் செய்ய முடியாமல் இருக்காருங்களா. அது மாதிரியாக சிலருக்கு அமையும். எப்படி இருந்தாலும் இந்த லக்னம் உங்களுக்கு ஒரு 40 வயதை கடந்ததுக்கு பிறகு இந்த பூச நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்களுக்கு, அதே மாதிரி இப்போ இந்த தேதிகளில் தை மாதத்தில் பிறகுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதை சொன்னோன்னாக்க இந்த பகுதி எல்லாமே 40 வயது வரைக்கும் கடந்த பிறகு